சென்னை கோட்டூர்புரத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1800 அடுக்குமாடி குடியிருப்புகள் பொறுத்தவரையுமே மொத்தம் 307 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடர்ந்து கட்டப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த குடியிருப்பு வளாகங்கள் முழுவதுமே பணிகள் முழுவதுமே நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 6 மாதங்களாகவே இந்த வீடுகள் சரியாக ஒதுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து வந்துள்ளனர். அந்த அடிப்படையில் கோரிக்கைகளை முன்வைத்துமே இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் பொறுத்தவரையுமே அப்பகுதிக்கு வழங்கப்படாமல் காலம் தாழ்த்தி வந்ததாகும். தற்பொழுது பார்த்தோம் என்றால் பலமுறை, அதாவது புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகுமே பலமுறை கோரிக்கை வைத்துமே இந்த வீடுகள் ஒதுக்கப்படுவது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் இந்த மழைக்காலங்களில் இந்த பழைய வீடுகளில் தங்கியிருப்பதால் மிகவும் கவலைக்குறை நிலையானது ஏற்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் உடனடியாக மழைக்காலங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என தொடர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை கோட்டூர்புரம் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பார்த்தோம் என்றால் திடீரென 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முக்கிய, அதாவது அடையார் மற்றும் கோட்டூர்புரம் வழிக்கு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலை என்பதாலும் இந்த பகுதியில் மட்டுமே தினந்தோறுமே லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணித்து வருகிறது. அந்த அடிப்படையில் சைதாப்பேட்டை, தேனம்பேட்டை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் ஒரே வகையான இந்த பிரதான சாலை இருப்பதால் இந்த வகையை முடங்கினால் பெரும்பான்மையான போக்குவரத்து பாதிக்க ஏற்படும் என தெரிந்து கொண்டே மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம், அதாவது காலை 9 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டமானது கடந்த 2 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வருது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே பெரிய அளவில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடும் போக்குவரத்தும் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகனங்கள் முழுவதுமே அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் உடனடியாக எங்களுக்கு வீடுகளை ஒதுக்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தினந்தோறும் தொடரும் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சித்ரா நகர், அதாவது இந்த கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய சித்ரா நகர் பகுதி வாசிகள் தான் தற்போது தீவிரமான முறையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு தான் கிட்டத்தட்ட 180 வீடுகள் ஒதுக்கப்படாத பட்சத்தில் தற்பொழுது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பட்சத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களை இந்த போலீசார் பொறுத்தவரைமே வலுக்கட்டாயமாக கைதுமே செய்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் அந்த போக்குவரத்து போலீசாரும் சரி, மேலும் பல்வேறு போக்குவரத்து போலீசார் மட்டுமல்லாமல் முக்கிய பிரதிநிதிகளும் தொடர்ந்து இங்கு இந்த பகுதிக்கு வருகை தரிப்பதாக ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு முதல் 105 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 50 நபர்கள் மட்டுமே தற்பொழுது இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது $195 கொட்டுதா, ஏதோ பதிலே கிடையாது.